கிராமத்து வாழ்க்கை டு நகரத்து வாழ்க்கை. மீடியா ஆசனால அப்பா கிட்ட பட்டையா அடி வாங்கினது விடாது கருப்புங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்ச மீடியா ஆசைய நிறைவேற்றின தருணம். 8 மாசம் சும்மா இருந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட நேரங்கள், கஷ்டத்திலையும் கடன் வாங்காத வாழ்க்கை, கல்யாணம், குழந்தை, திடீர் சர்ஜரின்னு 12 வருஷம் மீடியா வாழ்க்கையில கடைசி 3 வருஷம் மட்டும்தான் மக்களுக்கு நான் பரிச்சயமா இருக்கேன். இப்படி ஹேமாவோட வாழ்க்கையில நடந்த, அதாவது நம்ம பாண்டியன் ஸ்டோர் மீனாவோட வாழ்க்கையில நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள், அவங்க கஷ்டப்பட்ட தருணங்கள், அவங்களுடைய சக்சஸ் ஆன பல ஸ்டோரிஸ்னு நிறைய விஷயங்களை அவங்களோட பயோகிராஃபில இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். சினிமால மட்டும் இல்லாம சீரியல்ஸ்லயுமே வெளி மாநிலத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பல வாய்ப்புகளை வாரி வழங்கிட்டு இருக்கக்கூடிய மீடியா ஃபீல்டுல தமிழ் பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் அதிகமான வாய்ப்புகளை தேடி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய விஜய் டெலிவிஷன்ல அடுத்தடுத்த ஹிட்டான பல சீரியல்ல நடிச்சு இப்போ பாண்டியன் ஸ்டோர் மீனா அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியக்கூடிய அளவுக்கு தன்னுடைய தனித்துவமான நடிப்பு மூலமா ரொம்ப பிரபலமா பேசப்படக்கூடியவங்க தான் ஆக்ட்ரஸ் ஹேமா. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மயிலாடுதுறையில தான். ஒரு கிராமத்து பொண்ணா இருக்கக்கூடிய இவங்க தன்னுடைய யூஜி மற்றும் பிஜி டிகிரியை முடிக்கிறதுக்காக சென்னைக்கு வராங்க. வந்த இடத்துல இவங்களுக்கு மீடியா ஆசை லைட்டா தொத்திக்குது. ஏன்னா அந்த சமயத்துல SCV அப்படிங்கிற ஒரு சேனல் உருவாகுது. அதுல நிறைய விஜேஸ் வராங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு விஜேஸா வராங்க. அப்படி வரும்போது அவங்க கிட்ட போன் பண்ணி நிறைய வியூவர்ஸ் பாட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு விஜேஸ்க்கும் அவ்வளவு ஃபேன் ஃபாலோவர்ஸ் உருவாகுறாங்க. ஹாஸ்டல்ல தானே இருக்காங்க ஹேமா. சோ இவங்களுக்கு அதை பார்க்க ஆசையா வருது. நாமளே இது மாதிரி ஒரு விஜய் ஆக கூடாது அப்படின்னு நிறைய டிவி சேனல்ஸ்க்கு ஏறி இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பெல்லாம் இந்த மாதிரி போறதுக்கு கண்டிப்பா சிபாரிசு தேவை. அதனால இவங்களோட ரெஸ்யூம்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்களே தவிர அகைன் இவங்களுக்கு போன் எதுவும் வரல. 2012 வருஷம் கனாக்கானும் காலங்கள் 2 இதுல ஆடிஷனுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. செலக்ட் ஆயிட்டாங்க. இதுல என்ன கூத்துனா அவங்க நம்பரை கொடுக்காம அவங்க அப்பா நம்பரை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு டைரக்டா போன் போயிருக்கு. உங்க பொண்ணு இந்த நாடகத்துல நடிக்கிறதுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னதுதான் போச்சு. சும்மா வரிஞ்சு கட்டிட்டாராம். ஏன்னா அவங்களே கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க. படிக்கிறதுக்காக பட்டணத்துக்கு அனுப்புனதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் மீடியா மேல மக்களுக்கு ஒரு நல்ல கண்ணோட்டம் இல்லாம இருந்த சமயம் அது. மீடியாக்குள்ள போய் பொண்ணு கேட்டு போயிட்டா என்ன பண்றது, நம்ம ஊர் ஜனங்கள்லாம் பேசுவாங்களே அப்படிங்கிற ஒரு பயத்துல அவங்க அப்பா போட்டு அடிச்சிருக்காரு. அப்பவே அந்த ஆசையை மூட்டை கட்டி வச்சிட்டாங்களா. ஆனாலும் அந்த ஆள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு உந்துதல் இருந்துட்டே இருந்திருக்கு மீனாக்கு. அப்பதான் ஹேமாவுடைய ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டான காயத்ரிக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. நீ ரொம்ப நாளா மீடியாக்கு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீல, எங்க வீட்டுல கண்டிப்பா அலோ பண்ண மாட்டாங்க, நீ வேணா ட்ரை பண்ணு அப்படின்னு வித் சிபாரிசோட அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் வசந்த் டிவி. அங்க போறாங்க. ஒரு 10 நாள் அப்சர்வேஷன்ல இருக்காங்க. 11வது நாள் ஒரு நியூஸ் ரீடரா அந்த சேனல்லையே வேலைக்கு சேர்றாங்க. நல்ல பீக்ல போகுது. இவங்களுக்கும் நல்ல பேர் புகழ்லாம் கிடைக்குது. இவங்களுடைய தமிழ் உச்சரிப்பு எல்லாருக்குமே பிடிச்சு போகுது. அதனாலேயே அதே சேனல்ல மண் பேசும் சரித்திரம் அப்படிங்கிற ஒரு புது ப்ரோக்ராம கொடுக்கறாங்க. அதையும் அவ்வளவு அழகா தொகுத்து வழங்குறாங்க. ஆனா போக போக கொஞ்சம் லைட்டா டவுன் ஆக ஆரம்பிச்சதுமே திரும்பவும் ஒரு 8 மாசம் எந்த ஒரு வேலையும் இல்லாம சும்மா இருக்கக்கூடிய சூழல் உருவாயிருக்கு. அந்த சமயத்துல ஹேமா பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லையா. காலையில 7 மணில இருந்து நைட் 7 மணி வரைக்கும் ஃபுல் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தவங்கள ஒரு 8 மாசம் எதுவுமே இல்லாம சும்மா உட்கார வச்சா எப்படி இருக்கும். பயங்கரமான மென்டல் பிரஷர் வந்துருச்சு. சாப்பாட்டுக்கு கஷ்டம், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியல, திரும்பவும் அப்பா அம்மா கிட்ட போய் கேக்குறதுக்கு சங்கடம். ஆனாலும் அப்பா அம்மா கிட்ட வாங்கிதான் ஒரு சில செலவுகள்லாம் நான் சமாளிச்சேன். காலையில 4 இட்லி வாங்கினா காலையில 2 சாப்பிட்டுக்குவேன், மத்தியானம் 2 சாப்பிட்டுக்குவேன், நைட்டு தண்ணியோ இல்ல பாலோ தான் குடிச்சிட்டு தூங்குவேன். இப்படிதான் அந்த 8 மாசத்துல முக்கால்வாசி நாள் நடந்துச்சு. ஒரு கட்டத்துல எதுவும் வேணா ஊருக்கே போயிடலாமா அப்படின்லாம் கூட தோணிருக்கு. ஆனா வைராகியமா விடக்கூடாது அப்படின்னு விடாப்பிடியா இவங்க ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல ஜீவா ரவி Facebookல ஒரு போஸ்ட் போட்டிருந்திருக்காரு. இவர் யாருன்னா 3 படத்துல ஸ்ருதிஹாசனுடைய அப்பா கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு இல்லையா, அவர்தான். அவரு சீரியலுக்காக ஆள் பாக்குறாங்க அப்படின்னு சொன்னதும் சந்திரலேகா சீரியலுக்காக இவங்க ஆடிஷன் போயிருக்காங்க. அதுல செலக்டும் ஆயிருக்காங்க. ஒரு நாளைக்கு அந்த சீரியல்ல நடிக்கிறதுக்கு 700 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லபடியா இப்படி போயிட்டு இருந்த சமயத்துல தான் அந்த சீரியலும் டல்லாக ஜெமினி மணிங்கிறவரு இவங்களுடைய தமிழ் உச்சரிப்புகளை பார்த்து டப்பிங்கான வாய்ப்புகளை கொடுக்கறாரு. ஒரு சில சீரியல்ல சின்ன சின்ன ரோல்லாம் பேசுறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஜாக் பாட் அடிச்ச மாதிரி முதல் முறையா விஜய் டெலிவிஷன்ல கிடைச்ச வாய்ப்பு தான் ஆபீஸ் சீரியல். இதுல ராதிகா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா தொடர்ச்சியா பொன்னுஞ்சல், குலதெய்வம், இப்படி படிப்படியா இவங்களுடைய சீரியல் கெரியர் வளர்ந்துட்டே இருந்துச்சு. எப்பவுமே பண காசு சேர்ந்துச்சுன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க இல்லையா. சோ அந்த தருணத்துல இவங்க எடுத்த முடிவுதான் நமக்காக ஒரு வீடு கட்டலாம் அப்படிங்கிறது. வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பவும் சின்ன ஒரு சறுக்கல். ஆனா அதுல இருந்து மீண்டு வராங்க. திரும்ப மெல்ல திறந்தது கதவு அப்படிங்கிற சீரியல்ல நடிக்க தொடங்குறாங்க. கல்யாணம் ஆகுது. அதுக்கப்புறமா இவங்களுக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான வாய்ப்பு தான் சின்ன தம்பி சீரியல்ல வந்த செவந்தி கேரக்டர். இப்ப வரைக்கும் எல்லாருடைய மனசுக்குள்ளயும் நின்ன கேரக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை தொடர்ந்து பாண்டியன் ஸ்டோர் 1 and 2 ரெண்டுலயுமே மீனா கேரக்டர்ல அசத்திட்டு இருக்காங்க. இது போக இவங்களுடைய ஓன் யூடியூப் சேனல் மூலமாவும் ஒரு வருமானம் பார்த்துட்டு
பாத்துட்டு இருக்காங்க. அதுல முக்கால்வாசி இவங்க போடக்கூடிய அத்தனை வீடியோஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. சும்மாவே சீரியல் ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடு எதிர்த்த வீடு அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். அவங்களும் அவங்களுடைய இயல்பான நடிப்பு மூலமா நம்ம வீட்டுல ஒருத்தவங்களா இருக்கிற மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுப்பாங்க. அதுலயும் ஹேமா போடக்கூடிய வீடியோஸ் மூலமா அவங்களுடைய டெய்லி ரொட்டீன்ஸ், அவங்களோட ஃபேமிலி டைம், அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள், இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால பொதுமக்களோட எப்பவுமே ஒரு கனெக்ட்ல இருந்துட்டு இருக்காங்க ஆக்ட்ரஸ் ஹேமா. இவங்க குடும்பத்தோட சேர்ந்து திருப்பதி போறது, லாங் ட்ரிப் போறது, ஃபிளைட் டிராவல் பண்றது, ஃபுட் ரிவ்யூ கொடுக்கறது, வெயிட் லாஸ் ஜர்னி, மேக்கப், இவங்க பண்ணிக்கிற ட்ரீட்மெண்ட், பிரெக்னன்சி டைம்ல அவங்க அனுபவிச்ச விஷயங்கள், இதனால இவங்களுக்கு சி செக்ஷன் நடந்தது, இப்படி பல விஷயங்களை சொல்லிருப்பாங்க. அப்படி இவங்க போட்ட எல்லா வீடியோஸ்க்குமே ஏகப்பட்ட லைக்ஸ் அண்ட் ஷேர் குவிஞ்சிருக்கு. நிறைய பேர் அவங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமா இவங்களை திட்டவும் செஞ்சிருக்காங்க, அதே சமயத்துல பாராட்டவும் செஞ்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா சமீபத்துல இவங்க போட்ட ஒரு வீடியோ பல பேருக்கு அதிர்ச்சியும் கிளப்புச்சு. அதே சமயத்துல நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துக்காக அவங்கள பாராட்டவும் செஞ்சிருந்தாங்க. தன்னோட பிரஸ்ட்ல சின்னதா ஒரு கட்டி வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக இது ஆரம்பத்திலேயே பாத்தரணும் அப்படின்னு ஒரு சின்னதா சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க. அதை பத்தி கூட ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருந்தாங்க. எனக்கு மட்டும் கிடையாது, இந்த விஷயத்தை நான் போட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். எப்பவுமே நம்முடைய உடல் நலன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் ஹேமா அவங்களுடைய vlogல நிறைய விஷயங்களை தெரியப்படுத்திருக்காங்க. கார்ல லாங் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறேன், நிறைய நேரம் நிக்கிறேன், ஷூட்டிங்ல அதிகப்படியான மேக்கப் போடுறேன், அதனால எனக்கு கழுத்து வலி வருது, இடுப்பு வலி வருது, ஐ சைட்ல ப்ராப்ளம் இருக்கு, விஷுவல் எபிலிட்டியை யோசிக்கணும்னு நிறைய விஷயங்களுக்கு அவேர்னஸும் கிரியேட் பண்றாங்க. அதே சமயத்துல ஒரு லேடி, அதுவும் எனி டைம் பிஸியா இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு லேடி தன்னை எப்படிலாம் பாத்துக்கணும் அப்படிங்கறதையும் பொதுமக்களுக்கு தெல்ல தெளிவா ரொம்ப அழகா காமிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் நம்மள தூக்கி விட்டு பாராட்டி தட்டி கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தாலும் நாம எப்படா கீழே விழுவோம் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பர்சனலாவும் ஒர்க் பிளேஸ்லயும் சில பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னு நான் சொல்ல விரும்பல, ஆனா என்னுடைய வளர்ச்சியில இவங்கெல்லாம் கொஞ்சம் பொறாமப்படுறாங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிருக்காங்க. மீனா, மீடியா லைஃப பொறுத்த வரைக்கும் யாராலையுமே நிரந்தரமா இருக்கவே முடியாது. அப்படியே ரவுண்ட் தி சர்க்கிள் ஃபுல்லா உச்சத்துக்கு போயிட்டு திடீர்னு டவுனுக்கு வருவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி எனக்கு இருக்கு. அதனாலேயே ஓடிக்கிட்டே இருக்கேன். எனக்கும் பையனோட ஸ்பெண்ட் பண்ணும், ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்கு. ஆனா காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படிங்கறது மாதிரி இந்த தருணத்துல என்னுடைய வேலையில நான் கரெக்டா இருக்கேன். அதுக்கு என்னுடைய ஃபேமிலியோட சப்போர்ட் அதிகமாவே இருக்கு. என் குழந்தையும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறான். சோ வாய்ப்பு இருக்கிற வரைக்கும் நான் நடிச்சுக்கிட்டே இருப்பேன், உங்க எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சமீபத்துல கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க மீனா. தன்னுடைய உண்மையான பேரான ஹேமா அப்படிங்கறது மறைஞ்சு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே மீனான்னு சொன்னாதான் தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு இப்ப வளர்ந்திருக்காங்க. இன்னியும் இவங்க சீரியல் உலகத்துல உச்சம் பெற்று சீக்கிரமாவே வெள்ளி திரையிலையும் இவங்க கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்க ஃபேவரட்டான ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் பத்தின பயோகிராஃபியை தெரிஞ்சுக்க சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் ஒவ்வொரு ஷார்ட்ஸ்க்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலமா தெரியப்படுத்துங்க.